திக்கட்டும் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா, அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம். 1 வார காலமா கொஞ்சம் வேலை பளுவின் காரணமா வீடியோ போட முடியல. அதுக்கு மன்னிக்கணும். இன்னைக்கும் அந்த மாரி தான் இருந்துச்சு. காலையிலிருந்து ஒரே நண்பர்களோட உரையாடல். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பத்தின உரையாடல்னா, அரசியல் பத்தி தான். நண்பர்கள் நெறைய பேரு அணில் கூட்டத்த சேர்ந்தவங்க. அப்புறம் அவர்களோட பயங்கரமா கலந்துரையாடிட்டு, சரி அதற்கு இடையில ஒரு 4, 5 சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பா அத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த காணொளி. என்னன்னா, நம்ம திருச்சி கிழக்குல இன்னைக்கு விஜய் வந்திருந்தாரு. வந்திருந்து அவருடைய பரப்புரைய செய்றதுக்காக வந்திருந்தாரு. அதுல ஒரு சில கிரிஞ்சான சம்பவத்த செஞ்சிருக்காரு. அத பத்தி தான் இந்த காணொளில நம்ம பேசப் போறோம். என்னன்னா, இவரு மேல இவரு வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு 234 தொகுதிகள்ல எத்தன தொகுதிக்கு போயிட்டு வந்தாருன்னு தெரியல. மாவட்ட ரீதியா கூட இன்னும் அவருடைய பரப்புரைகள முடிக்கல. இப்படிப்பட்ட நேரத்தில இவரு திருச்சி கிழக்கு அவருடைய தொகுதிக்கு வந்திருக்காரு. வந்து மக்கள சந்திப்பாரு அப்படின்னு பார்த்தா, கோவில் கோவிலா ஏறிக்கிட்டு இருக்காரு. அனுதாப ஓட்டுக்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா, இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால எல்லாரையும் கவர் பண்றாமா. இப்போ இவரு என்னன்னா, மக்கள தொடர்பு கொள்றதுக்கு பதிலா, இந்த மக்கள் கும்பிடுற தெய்வங்கள தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ டைரக்ட்டா வந்துட்டு அவங்கள டச் பண்ணிட்டா, இவங்கள டச் பண்ண மாரி தானே அப்படின்னு ஒரு கிரிஞ்சான ஐடியாவ கையில எடுத்துக்கிட்டு, போயி ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்குறாரு. இதுல முதல்ல அவரு போனது அந்தோனியர் கோயில், அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மாரியம்மன் கோயில், அப்புறமேட்டுக்கு மசூதி இப்படின்னு 3 கோயிலையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறாப்புல. கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய வேலை என்ன? நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய தொகுதி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டீங்களா? போய் உங்களுடைய சிறப்பு பரப்புரைலாம் பண்ணிட்டீங்களா? சரி எல்லா தொகுதியும் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல. 234 தொகுதிய விட்டுருங்க. இருக்கிற மாவட்டங்கள் எல்லாத்தையுமாவது அட்லீஸ்ட் ஒரு மாவட்டத்துக்காவது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஒண்ணே ஒண்ணு காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் சிறப்பா போய் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா, அண்ணன் சீமான் நிக்கிறாருல்ல. அவர நாங்க வந்து பேச மாட்டோம். இது பண்ண மாட்டோம். ஆனா அவர மட்டும் அவரோட பேக் எண்ட்ல மட்டும் எல்லா வேலையும் பார்ப்போம். ஏன்னா, இதுவே பழக்கம்ல முதுகுல குத்தி, 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 குத்தி. சரி அத விட்டுருவோம். ஆ திருச்சி கிழக்குக்கு போனீங்க. போயி நேரா அந்தோனியார் கோயிலுக்கு போய், அது என்னங்க முட்டி புதுசா முட்டி போட்டு கோயிலுக்குள்ளயே நடந்து, உங்களுக்கு பின்னாடி ஃபாதர்ஸ் எல்லாம் வேற ச இதுக்கு இது வேற. எதுக்கு விஜய் இந்த இந்த வேலையெல்லாம்? ம். ஒண்ணு அரசியல் பண்ணுங்க. இல்ல அரசியல கத்துக் குடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்க அரசியல் கத்துக் குடுப்பீங்க. ம். இப்படிப்பட்ட அரசியல் சொன்னீங்கன்னா, நாளைக்கு அவைங்க காவடி, இந்த நாக்குல குத்துறது எல்லாத்தையுமே குத்த ஆரம்பிச்சுருவாய்ங்க உங்களோட கீழ இருக்கிற அணில் குஞ்சுகள்லாம். தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு தவிருங்க. அ அதாவது தேர்தலுடைய இறுதி காலகட்டத்தில இருக்கீங்க. இதில நீங்க எப்படிப்பட்ட தேர்தல அதாவது பரப்புரைகள செய்யணும். அதில எப்படி எப்படிலாம் நீங்க வந்துட்டு ஓட்டுகள வந்துட்டு தன்வசப்படுத்தணும் அப்படின்றதுல நீங்க கொஞ்சம் ஐடியாவா யோசிச்சு முன்னேறுனீங்கன்னா நல்லாருக்கும். அத விட்டுட்டு உள்ளதிலேயே ஒரு அறுத பழசான ஒரு விஷயத்த எடுத்து, அதிலேயே அரசியல் செய்யணும்னு நெனைக்காதீங்க. அப்புறம் இந்த வேளாங்கண்ணி இந்த மாரி போன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் தொலைவுல முட்டி போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அங்க முட்டி போடுவாங்க ஓகே. அந்தோனியார் கோயில்ல உங்களுக்கு என்னங்க முட்டி? அதுவும் கோயிலுக்குள்ள. இருந்த ஒரே அதாவது இருந்த கொஞ்சம் நெஞ்சம் அமைதியா இருக்கிற இடம் வந்து கோயில்கள் தான். அதையும் கெடுக்க ஆரம்பிச்சுட்டீங்களா? வால், 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 வால்ன்னு உங்க அணில் குஞ்சுங்களோட சத்தம் வேற. கோயில்களா விடுங்க. அரசியல் பண்ண வேண்டிய இடத்துல அரசியல் பண்ணுங்க. கோயில்கள் அரசியல் பண்ண வேண்டிய இடம் கிடையாது. அது மனுஷனோட அமைதிக்கான இடம். அத அமைதியா விட்டுருங்க. அங்கேயும் போய் இரைச்சல உண்டாக்கிக்கிட்டு, எதுக்கு திரு விஜய் அவர்களே இந்த வேலையெல்லாம்? வேண்டுங்க. அதாவது வேண்டுதல்ன்றது ஒரு மனுஷனோட தனிப்பட்ட விஷயம். அத வந்துட்டு அரசியல் படுத்தாதீங்க. அது நல்லதுக்கு இல்ல. அது ரொம்ப கிரிஞ்சுத்தனமா இருக்கு. அதனால தயவு செஞ்சு நல்ல அரசியல முன்னெடுங்க. சரியான பாதையில பயணிங்க. உங்க உங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள சரியான பாதையில இயங்க வைங்க. இதுதான் ஒரு அரசியல் தலைவரா நீங்க பண்ண வேண்டிய வேல. அத உட்டுட்டு இந்த மாரியான தனங்கள நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ இருக்கிறவன் இன்னும் அடிமட்டமான வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டோம். அப்புறம் மத்தவங்க கோச்சுக்க மாட்டாங்களான்னு சொல்ட்டு, அப்புறம் ஒரு இந்து கோயில், அப்புறம் ஒரு முஸ்லீம் கோயில்னு 3 மக்களையும் கவர் பண்றீங்க. தயவு செஞ்சு அது மாரி பண்ணாதீங்க. இனிமேலும் அப்படிதான் வந்து பண்ணுவீங்கன்னு நெனச்சா உங்கள யாராலயும் தடுக்க முடியாது. நீங்க ஆல்ரெடி இப்படிதான்.
உங்கள வந்து திருத்தணும்னு நினைக்கவும் முடியாது. அப்படி திருத்தணும்னு நினைச்சாலும் நீங்க மாட்டீங்க. நீங்க பெரிய கொம்பு இல்ல. இனிமேலும் அப்படியே பயணிங்க. உங்கள வறுக்க வேண்டிய விதத்துல வறுத்துக்கிட்டே இருங்க வேண்டியதா நெனைக்கிறேன். மீண்டும் ஒரு இந்த மாரி கிரிஞ்சான சம்பவத்துல சந்திப்போம் விஜய். நாளைக்கு நடைபெறும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு கிரிஞ்சுத்தனம் பண்றப்ப, அத நான் இதே மாரி பதிவிடுவேன். நன்றி, வணக்கம்.